திரையுலகில் அழுந்த தடம் பதித்த ஒரு சரித்திர நாயகனை பற்றி சில நிமிடங்களில் பேசுவது என்பது சங்குக்குள் சமுத்திரத்தை அடக்குவது போன்றது. இயலாது. ஆனாலும் நான் சில மணித்துளிகளே பேசப் போகிறேன். இந்த சில மணித்துளிகளும் சில மணி நேரங்கள் எதிர்காலத்தில் பேசுவதற்கான வெள்ளோட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஒரு முறை பிறக்கிறான், ஆனால் 2 முறை இறக்கிறான். முதல் மரணம் என்பது அவனுடைய உடல் பௌதிக ரீதியாக மரணமடையும் பொழுது, 2வது மரணம் என்பது அவனை நினைத்து கொண்டே இருக்கிற தலைமுறையின் கடைசி மனிதன் இறக்கும் பொழுது. 2வது மரணம்தான் பல பேருக்கு மிகச் சீக்கிரத்தில் நிகழ்ந்து விடுகிறது. ஒரு குடும்பத்தில் கடைசி மனிதன் இறக்கும் போது ஏற்கனவே இறந்தவன் 2ஆம் முறை இறந்து விடுகிறான். அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிற ஒரு நண்பன் இறக்கிற பொழுது ஒரு மனிதன் 2ஆம் முறை இறந்து விடுகிறான். சில கணவன்மார்களை மனைவி மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். மனைவி செத்த போது அவனும் செத்து போகிறான். எனவே ஒரு மனிதன் இறந்த பிறகும் வாழ முடியும் என்றால் மனித தொடர்ச்சியின் மனங்களில் வாழ வேண்டும். கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் மரணத்தை வென்றவன். இவ்வளவுதான் சின்ன விஷயம். பாலச்சந்தர் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை தலைமுறைகள் வாழ்வார் என்பதற்கு அவர் படைத்த கலைகளே சாட்சி. அவருடைய படங்களும் கலைகளும் அதில் உள்ள சமூக கூறுகளும் விழுமியங்களும் வாழுகிற காலம் வரை பாலச்சந்தர் நினைக்கப்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவரை பற்றி என்ன சொல்வது? ஒரு கோணத்திலா 2 கோணத்திலா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய தனிப்பட்ட தொழில் நேர்த்தி பற்றி சொல்வதா, அவருடைய ஆழமான சிந்தனை குறித்து சொல்வதா, ஒரு தென்னங்கீற்றில் அணில் மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாரே அந்த சுறுசுறுப்பை சொல்லுவதா, தரையில் விழுந்த ஒரு அருவி தடம் பதித்துக் கொண்டு நதி போல் வரைந்து சொல்லுமே அந்த ஒரு அழகை சொல்லுவதா, அவருடைய விமர்சன பாங்கை சொல்லுவதா, காலையில் எழுந்தவுடன் 1 மணி நேரம் தன்னுடைய டெஸ்கில் தானே எழுதி எடுத்துக்கொண்டு போய் பரபரப்பாக படப்பிடிப்புக்கு போவாரே அந்த கடமை உணர்ச்சியை சொல்வதா, எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சூரியனுக்கும் என்ன பெருமை என்று பல பேர் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். மேலே இருக்கிற சூரியன் நமக்கு ஒளி தருகிறது, உயிர் தருகிறது, மழை தருகிறது. இந்த உயிர்களை எதுதான் வாழ வைக்கிறது என்பவைகளெல்லாம் அல்ல அதன் பெருமைகள். சூரியனை விட பல நட்சத்திரங்கள் பெரியவை. சூரியன் ஒரு துளி. சில நட்சத்திரங்களுக்கு முன்னால் சூரியன் என்பது ஒரு துளி. ஆனாலும் கூட சூரியனை விட பெரிதான நட்சத்திரங்களை விட இந்த சூரியனை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இந்த சூரியன் தான் தன்னிலிருந்து பூமியை துப்பியது, பூமியை உண்டாக்கியது இந்த சூரியன். அதனால்தான் அந்த சூரியனுக்கு பிறந்த இந்த பூமி வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறது. பாலச்சந்தர் ஒரு சூரியன், தன்னிலிருந்து பல கோள்களை உண்டாக்கியவர். ரஜினி என்ற ஒரு புதிய கோள், கமலஹாசன் என்ற ஒரு புதிய கோள், இன்னும் நூற்றுக்கணக்கான சிறு கோள்கள், நட்சத்திரங்கள், இவைகளெல்லாம் மண்ணுக்கு வாரி வழங்கிவிட்டு போயிருக்கிறார் அந்த மாமனிதர். பிறப்பிலேயே, வளர்ப்பிலேயே, சிந்தனையிலேயே அவர் ரத்தத்தில் புதுமை எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறது. புதிது புதிது. நான் சொல்வேன், சூரியன் மிக பழையது, சூரியோதயம் நித்தம் புதியது. நதி மிக பழையது, ஓடுகிற தண்ணீர் நித்தம் புதியது. சந்திரன் மிக பழையது, சந்திரோதயம் நித்தம் புதியது. பாலச்சந்தர் என்ற மனிதர் பழையவர், அவர் சிந்தனைகள் நித்தம் புதியன, நித்தம் நித்தம் புதியவை. அவருடைய எனக்கு சின்ன வயசிலிருந்து நான் இன்று வரைக்கும் அவரை வியந்து வியந்து பார்ப்பது அவருடைய தலைப்புக்காக. நீங்களெல்லாம் தொழில்நுட்ப கலைஞர்கள், நான் மொழியும் மொழி சார்ந்தவருமாக வளர்ந்தவன். எனவே அவர் படத்தின் வசனம் என்ன, அவர் படத்தின் பாட்டு வரிகள் என்ன, அவர் வைக்கிற தலைப்பு என்ன என்று 10-12 வயது முதலேயே நட்சத்திரங்கள் கண்களில் மிதக்க மிதக்க அவரை அண்ணாந்து அண்ணாந்து ஆச்சரியத்தோடு பார்த்து வளர்ந்தவர்களில் நானும் ஒருவன். எனக்கும் அவருக்குமான உறவு குறித்து இங்கே பேசப் போவதில்லை, விடிந்து விடும். அதை பற்றி இன்னொரு முறை பேசலாம். அவருடைய தலைப்பு
முதலில் ஒரு படம் எடுக்கிறார். அதான் அவருடைய முதல் படம் வாழ்க்கையில. தமிழ் சினிமா சென்டிமெண்ட்டுகளின் குப்பை. ஒரு படம் ஓடிச்சுதான் அது பின்னாலே ஓடுவார்கள். ஒரு தலைப்பு ஓடிச்சுதான் ஓடுவார்கள். ஒரு முறை இந்த படங்கள்ல ஒரு நண்பர் வந்தார், ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட. அலைகள் ஓய்வதில்லை, பயணங்கள் முடிவதில்லை, ராகங்கள் மாறுவதில்லை, இப்படியெல்லாம் படங்கள் ஓடுது, எனக்கு தில்லைன்னு முடிகிற மாதிரி ஒரு டைட்டில் சொல்லுங்கன்னு சொன்னார். அட பாவி, இல்லை என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. இல்லை என்று முடிவது மாதிரி ஒரு தலைப்பு சொல்லுங்கள் என்று எனக்கு கேட்க தெரியாதவன் தில்லை என்று முடிவது மாதிரி ஒரு தலைப்பு சொல்லுங்கள், ஏன் அது மேல் அவ்வளவு காதல், தில்லைன்னு வச்சா படமெல்லாம் ஓடுதுங்க என்று சொன்னவர்கள். இதையெல்லாம் பார்த்து நான் மிக மௌனமாக என்னை மறைத்துக் கொண்டிருப்பதனால் நான் இன்னும் சினிமாவில் இருக்கிறேன். இதையெல்லாம் சகித்துக் கொள்வதனால் மனம் போல் மாங்கல்யம், மணாளனே மங்கையின் பாக்கியம், மஞ்சள் மகிமை, பானை பிடித்தவள் பாக்கியசாலி. இந்த படங்களுக்கு மத்தியில் தன்னுடைய முதல் படத்துக்கு தலைப்பு வைக்கிறார் பாலச்சந்தர், நீர்க்குமிழி. உடைஞ்சதா? அடி. நீர்க்குமிழி ராங் சென்டிமெண்ட்ல அதான் வச்சேன். நீர்க்குமிழி என்று படம் வைத்தவர் தான் இன்றைக்கு கல்வெட்டாக தமிழ் சினிமாவில் நினைத்திருக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டால் நிறைய பேசிவிடுவேன் போல தோன்றுகிறது. வேண்டாம், குறைத்துக் கொள்கிறேன். பாலச்சந்தருடைய அம்மா ராஜமம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அம்மா சகோதரி புஷ்பாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பிரசன்னா எல்லோரோடும் அவர் குடும்பத்தின் ஒருவனாக தூரத்தில் இருந்து பழகியவர். எந்த குடும்பத்தோடும் யாரோடும் கலப்பதற்கு நேரம் இல்லாதவராக இருக்கிற நான் பாலச்சந்தர் அவர்களோடு மட்டும் உடைய பாசத்திற்குரிய விட்டத்துக்குள் உலவுகிற வாய்ப்பை நானே ஏற்படுத்தி கொண்டேன். அவரோடு பேசிவிட்டு வந்தால் நம்பிக்கை வரும், நாகரிகம் வரும், நாளையை சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை வரும், ஒரு லட்சியத்தின் கோடுகள் விரிவடையும். அதெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். அவருடைய காலத்திற்கு பிறகும் ஒரு ஃபவுண்டேஷன் என்று உண்டாக்கி நீங்கள் கலைக்கும் கல்விக்கும் தொண்டு செய்வதனால் பாலச்சந்தர் அவர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள். உங்களுக்கு என் வணக்கம். இந்த ஃபவுண்டேஷன் என்பது இன்று நான் தொடங்கப்பட்டது. பாலச்சந்தர் ஃபவுண்டேஷன். பாலச்சந்தர் தாப்பா நவீன தமிழ் சினிமாவின் பழைய ஃபவுண்டேஷன். அவர் தொட்டு வைத்த பிறகுதான் வளர்ந்தது. வசனங்களில் அவர் காட்டிய கூர்மை. அவள் ஒரு தொடர்கதையில ஒரு வசனம், கவிதைகள்லாம் பிச்சை வாங்கணும். தன்னை காதலித்த ஒருவன் தன் தங்கைக்கு கணவனாகி விடுகிறான். இரவுல படுத்திருக்கா வெளியே, உள்ள தன் காதலனாகிய தங்கையின் கணவனுக்கும் தங்கைக்கும் முதலிரவு. அந்த ஓசைகள் அவளை துன்புறுத்துகின்றன. படுத்திருக்கா. அது ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. ரொம்ப உளவியல். இதெல்லாம் கவிதையில சொல்ல முடியாது. அப்புறம் எழுதி கூட காட்ட முடியாது. எழுதும்போது ஒலிகளுக்கு இங்கே போவது. சினிமா ஒலியோடு சேர்த்து பேசுகிற கவிதை. சினிமா ஒளியோடு சமைக்கப்பட்ட கவிதை. எழுத்தில் சொல்ல முடியாதெல்லாம் கட்புலன் வாயிலாகவும் செவிப்புலன் வாயிலாகவும் பதிவு செய்யப்படுவது சினிமா. காலை எழுதுகிட்டா, நாளைக்கு நீங்க போயிருங்க. எங்க போக சொல்ற? உங்கள் கட்டில் சத்தம் என் காதுகளில் விழாத தூரத்திற்கு. சுஜாதா சொல்ற ஸ்டைலும் விஜயகுமார் கேட்கிறதும் ஸ்ரீபிரியா நகர்ந்து போவதும் இன்னும் என் காதுக்குள்ளே இருக்கு. கருப்பு வெள்ளைக்கு கௌரவம் கொடுத்தவர் பாலச்சந்தர். அவர் வந்த சூழல் இருக்கே, மிக பயங்கரமான சூழல் தமிழ் சினிமால. ஒரு பக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு சிகரம், இன்னொரு பக்கம் நடிகர் திலகம் சிவாஜி ஒரு சிகரம். இந்த ரெண்டு சிகரங்களுக்கு மத்தியில் இறங்கி வந்த அருவியாக வந்தார் பாலச்சந்தர். இவங்க ரெண்டு பேருக்கிட்ட போகல, அவர் போகல. ஆனால் இவருக்கென்று ஒரு தடம் பதித்தார். தனக்கென்று ஒரு தனி பாணி, தனக்கென்று ஒரு தனி திரைக்கதை. அப்படி வந்தவர். தெய்வத்தாய் தான் வசனம் எழுதினார் அவர். ஆனால் எம்ஜிஆர் படத்தை அவர் இயக்கவில்லை.
சிவாஜி வைத்து ஒரே ஒரு படம் தான் இயக்கியிருக்கார், எதிரொலி. அது சரியா அமையல. அவர் முடிவு செய்தார், இந்த சிகரங்களோடு நமக்கு சரியா வராது, நாம் நம்பாணியில் இருப்போம் என்று தனக்கென்று ஒரு தடம் பதித்தார். திராவிட இயக்கம் உச்சத்தில் இருந்த காலம் 60களில் வந்தார் அவர். திராவிட இயக்கத்தை தாண்டி ஒரு சினிமா எடுக்க முடியாதப்போ அப்படி எடுத்தவர் 2 பேர் தான். ஒருத்தர் ஏபி நாகராஜன் புராண படம் எடுத்தாரு, அதை மீறி சமூக படம் பாலச்சந்தர் எடுத்தார். இந்த 2 பேர் தான் இதை தாண்டி வளர்ந்தவர்கள். அவருடைய சுவடுகள் தமிழ் சினிமாவுக்கு பெரிய பயண பாதைகள் என்று நான் நம்புகிறேன். எதிர்கால தமிழ் சினிமா பல விஷயங்களுக்காக பாலச்சந்தர் அவர்களுக்கு நன்றி சொல்லும். 60களில் அடித்தட்டு வர்க்கம் சுதந்திரம் பெற்று ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நவீன நடுத்தர வர்க்கம் எப்படி தன்னை நிறம் மாற்றிக் கொண்டது, அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கான போராட்டத்தில் நடுத்தர வர்க்கத்தின் நசிவுகள் என்னென்ன என்று எதிர்காலத்தில் ஒரு ஆராய்ச்சியாளன் பட்டியலிட்டால் அவனுக்கு ஆதாரம் பாலச்சந்தர் படங்கள் மட்டும்தான். அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், பார்க்கப்படாத பாத்திரங்கள், சொல்லப்படாதவர்கள், அடிமைகள் ஒரு மலையாள படம் தான் நிழல் நிஜமாகிறது. அதில் எனக்கு எல்லாரும் மறந்து போய் அனுமந்து மட்டும் ஞாபகம் இருக்கார் எனக்கு. கடைசி வரைக்கும் அவன் அழகானா, பெரிய நட்சத்திரமா, ஒரு அரைக்கால் சட்டை போட்டு அவன் வருவதும் போவதும் அந்த படத்தில் எல்லாம் மறந்து போச்சு. அனுமந்துவினுடைய அசைவு, அவருடைய முகபாவம், உள்ள ஒன்று நடக்குது. அவன் முகத்துக்கு ஒரு ஷாட் போட்டிருப்பார். மலையாளத்தில் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அந்த படம் பார்க்கல. ஆனால் இவருக்கு போட்ட அந்த ஷாட், அதாவது ஒரு ஷாட் ஒருத்தர் போடுறதுக்கு பெரிய ஞானம் வேண்டும். எடிட்டர் மட்டும் போட்டக்கூடாது ஷாட்டை, இயக்குனர் சொல்லாமல் எப்படி எடிட்டர் போட முடியும்? சில எடிட்டர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க சார், நான் நல்ல சினிமா பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் செய்யாது நீ செய்ய முடியாது தம்பின்னு சொல்லணும் இல்ல. எப்பா, சினிமா நான் பார்த்ததுப்பா. ஒரு சினிமா என்பது இயக்குனர் பார்த்த மிச்சம். அவர் கண்களால் இந்த உலகம் பார்க்கப்பட்டது. அவர் கண்களால் பார்க்கப்படுகிற உலகம் அழகானது, இழிவிலும் மேன்மையானது, அழிவிலும் ஆக்கமானது, துன்பத்திலும் இன்பம் தருவது. பாலச்சந்தர் கண்களால் பார்க்கப்பட்ட உலகம் என்ன என்பதை எதிர்கால உலகம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த பவுண்டேஷன் என்பது இந்த உதவிகளுக்கு மாத்திரமல்லாமல் இந்திய சினிமாவின் பாலச்சந்தரின் பங்கு என்ன என்று ஒரு கருத்தரங்கு நிகழ்த்த வேண்டும், பதிவு செய்ய வேண்டும், அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும், உலகுக்கெல்லாம் தர வேண்டும். பாலச்சந்தர் தான் வாழ்ந்த காலத்தில் இந்திய எல்லையை தொட்டார். உலக எல்லையை தொட வைப்பது பாலச்சந்தர் பவுண்டேஷனின் பொறுப்பு. அதற்கு நாங்களும் உங்கள் கையிருப்பு. வணக்கம். நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக பிஜு விஸ்வநாத் சார்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க போது, நான் அப்போ தான் சேர்ந்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஒரு நாள் பேட்ச் ஒர்க் பொய் படத்துக்கு இருக்குது, நீங்கள் இன்னிலேருந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். நான் போனேன். அப்புறம் அங்கே ஒரு சின்ன க்ளோஸ்அப் மட்டும் ஒன்று எடுக்கணும், அதுக்கு லைட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். நான் தான் கேமராவில் ஜூம் போட்டுட்டு செட் பண்ணிக்கிருந்தேன். டேரக்டர் சார் வந்துட்டார். நான் ஃபஸ்ட் டைம் கேமரா பிடிச்சிட்டு நிற்கிறேன். அசிஸ்டன்ட் கேமராமேனால தெரியும், ஃபிலிமில் எடுக்கும்போது V100 பார்க்க விட மாட்டாங்க. பிடிச்சிட்ருக்கேன். சார் வந்துட்டார், உட்காந்துருக்காரு. பிஜு விஷ்ணு சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சார் ரெடின்னு சொன்னார். எங்கள் கேமராமேன் சார் என்ன சொல்லிட்டாரு, அப்படியே எடுங்கன்னு சொல்லிட்டார். என்ன லைஃப் டைமில் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு கேமரா பிடிச்சி எடுத்த ஷாட்டாக தான். சார் ஆக்ஷன் சொன்னார். எனக்கு கையெல்லாம் நடுக்குது. அப்படியே கேமரா பிடிச்சி தான் லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன், என்னால் நடக்குது. கட் சொன்னார். அந்த ஒரு க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு முடிஞ்சது அது. நான் நீங்கள் போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஃபஸ்ட் ஷாட் எடுத்துட்டேன், அது டேரக்டர் சார் ஆக்ஷன் சொல்லிட்டாரு, கட் சொன்னார், அப்படி இப்படின்னு. என்னால் அது பேசவே முடியல. அதை அப்போது இந்த விருது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. பாலச்சந்தர் அவர்களின் பெயரில் ஒரு அறக்கட்டளை துவங்குகின்ற விழாவில் என்னை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி தர சொன்னதற்கு இதோட எனக்கு பாக்கி எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு படம் தான் கவிதாலயாக ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். மற்றவங்களாம் அவருடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காங்க.
எனக்கு வந்து இது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறேன். ஏன்னா ஒரு முதல் பாக்கியம் எதுன்னா அவன் படத்தில் நடித்தது ஒரு பாக்கியம். ரெண்டாவது அந்த இறுதி ஊர்வலத்தில் இறுதி வரை செல்கின்ற பாக்கியத்தை பெற்று அவர் இந்த பூவுலகத்தை விட்டு செல்லும்போது அருகிலிருந்து பார்த்து அவருடைய ஆசையை முழுமையாக பெற்றவன் நான் என்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கடுத்து இந்த நிகழ்ச்சிக்கும் நான் வரணும். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் வராத சூழ்நிலையில் வைரமுத்து அவர்களும் நானும் இணைந்து இதை நடத்தி தர வேண்டும் என்று கேபி அவர்களிட்ட கட்டளை இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் வந்து இன்னும் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கும்போது இருந்து கொண்டே இருப்பதற்கு ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்று சொன்னால், கலை உலகத்தை சார்ந்தவர்களுக்கு, கலை உலகத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்ய வேண்டும் என்ற அறக்கட்டளை. இன்றைக்கி வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்வி தான் ரொம்ப முக்கியம். கல்வி தான் அடித்தளம். அதான் திருவள்ளியின் ஆங்கிலத்தை சொல்வார்கள், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதில் இன்று காலை கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் பண்ணணும்னா எதுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கல்விக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு காலையில் தான் உட்கார்ந்து பல நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்தேன். அதில் ஒரு அறக்கட்டளை, அதுவும் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து, அது மட்டுமல்ல, இங்கு செல்வமணி அவர்கள் பேசும்போது பாலச்சந்தர் சாருடைய பேர் மறையாமல் இருப்பதற்கு தொடர்ந்து இந்த அறக்கட்டையில் செய்கின்ற உதவி, அது மட்டுமல்லாமல் பல கலைஞர்களுக்கு விருதும் கொடுக்கப்படுகிறது அவர் பெயரில் என்று சொல்லும்போது அந்த விருதை பெறுகின்ற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கிறதா என்று பார்க்கலாம். And I'm a senior citizen, age 61. I might have another 20 years. ஸோ அப்போயாச்சும் எங்கேயாச்சும் நடித்து ஒரு விருதையாச்சும் வாங்கிடலாம். ஏன்னா சின்ன திரை நடிகர்களுக்கும் விருது உண்டு, பெரிய திரை நடிகர்களுக்கும் விருது உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விருதையாச்சும் வாங்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை பெறுவதற்காக எப்படியாச்சும் நல்லா சிறப்பாக நடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை தான் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இல்லை. ஏன்னா கொஞ்சம் சிரிக்கலாம் எல்லாருமே. ஏன்னா இது வந்து அவரை பற்றி நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கின்ற ஒரு விழா, அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விழா. அப்படி இருக்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அமைதியாக இருக்கும்போது பார்த்து ஏதோ இன்று துக்கத்தில் இருப்பது போல் தெரிகிறது. இது ஒரு இனிய நாள், அவருடைய பிறந்த நாள், என்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிறந்த நாள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு அறக்கட்டளை என்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அறக்கட்டளை எனக்கு துவங்கியிருக்காங்க. நான் வந்து அவருக்கு அப்புறம் பிறந்தேன். நான் ஜூலை 14 பிறந்தேன். அவர் ஜூலை 9 பிறந்திருக்காரு. ஆனால் எனக்கும் அவருக்கு ஒரு ஒற்றுமை. ஏன்னா ஜூலை மாதத்தில் பிறந்தோம். ஆனால் எனக்கு மறுநாள் பிறந்தது தான் கவியர் வைரமுத்து அவர்கள் ஜூலை 15 பிறந்திருக்காரு. 13ஆம் தேதி பிறந்தார். எனக்கு முன்னாடி அவர் பிறந்துட்டார். அப்போ நான் வந்து யங்கஸ்ட் வந்து அப்போ நான் தான். ஏன்னா 3 பேரும் பார்க்கும்போது ஆனால் நேற்று இன்னைக்கு காலையில் கூட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனோடனே அங்கே டோக்கன் கொடுத்தாங்க. ஐ வாண்டட் டு மேக் எ லிட்டில் லைட்டர் ஆஃப் த ஹோல் திங். தட் இஸ் ஐ எம் டாக்கிங் ஆல் திஸ். டோக்கன் கொடுக்கும்போது நான் பார்த்தாங்க, சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. சார் கிவ் மீ சீனியர் சிட்டிசன் டோக்கன் சார் அப்படின்னு. சார் என்ன சார் கேட்குறீங்க? ஆமாம் சார், வயசு வந்து 60, பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 14 ஜூலை 1954 இருக்கு. அதனால் நான் வந்து சீனியர் சிட்டிசன் நல்லா கொடுங்க சார்னு சொன்னேன். அவர் கலை உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனை பற்றி சொன்னேன். சார் ஐம் கிரேட் ஃபேன் ஆஃப் கே பாலச்சந்தர் அப்படின்னு சொன்னார். It's a fact, not exaggerated. It is the truth. What happened this morning, and I'm here related to this event. நான் வரும்போது கூட நிறைய ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குமா, ஏன்னா காலையில் நடந்துட்டுருக்க, நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், போயிட்டு ஒரு அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ரியலி ஐம் ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் டு மிஸ்டர் கந்தசாமி அண்ட் புஷ்பா கந்தசாமி அவர்களுக்கு நான் என்றும் வந்து எங்களுடைய உதவி ஏதாவது தேவைப்பட்டால், எங்களுடைய உதவி என்று சொல்லும்போது தமிழக மக்களின் உதவி, நடிகர் சங்கத்து உதவி பற்றி நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூணாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, இறுதி ஊர்வலம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஒரு நாள் என்னிடம் ஒரு தனிப்பட்ட முறையில் என்னை அழைத்து பேசிய ஒரு நிகழ்வு என் மனதில் என்று இருந்து கொண்டிருக்கும். அவர் குடும்பத்தாருக்கு தெரியும். அந்த நிகழ்வு என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆக என்னையும் ஒரு மனிதனாக என்னை அழைத்து பேசி, சரத் உங்களால் இது செய்ய முடியும், எனக்காக செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பாக்கியத்தையும் பெற்றவன் நான். அது அவருக்கு தெரியும், நான் என்ன பண்ணேன்னு அவருக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு தெரியும். ஆனால் எனக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய உறவு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், மேலே இருக்கின்ற அவரை நான் அப்பா என்று நினைக்கின்ற ஸ்தானத்தில் இருக்கும் பாலச்சந்தர் என்றும் இந்த புகழ் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் அறக்கட்டளை தொடர்ந்து சிறப்பாக நடந்து எந்த ஒரு உதவியாக இருந்தாலும், இந்த சோஷியல் சர்வீஸ், பீப்புள் ஷுட் கெட் மோட்டிவேட்டட், தே ஷுட் கம் டுவர்ட்ஸ் அறக்கட்டளைக்கு வந்து நாமும் இந்த அறக்கட்டளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மிக மிக அவசியம். ஏன்னா டு ரன் அ ட்ரஸ்ட், ஐ நோ வாட் இட் இஸ் அண்ட் ஹவ் டிஃபிகல்ட் இட் இஸ். அதுக்கு நம்மளுடைய பங்கு இருக்கணும். ஏன்னா அவருக்கு ஒரு கடமை ஆற்ற வேண்டும் நினைத்தீர்கள் என்றால்
இந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்மால் இயன்றதை நாம் செய்து அவர்கள் செய்கின்ற நல்ல காரியத்தில் நாமும் பங்கு பெறுவோம் சொல்லி இந்த இனிய வாய்ப்பை, சிறந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு புத்தகமே வரப்போகுது திரு பாலச்சந்தர் அவர்களை பற்றி. அதை கம்பைல் பண்ணுறேன். நான் தொகுப்பாசிரியராகவும் இருந்து என்னோடய அனுபவங்களையும் டைரக்டரை பற்றி எழுதுகிறேன். அதில் வந்து வைரமுத்து அவர்கள் எழுத போகிறாங்க, சரத்குமார் அவர்கள் எழுத போகிறாங்க, விக்ரமன், செல்வமணி, ஹோல் இண்டஸ்ட்ரி, கமல், ரஜினி அவர்கள் உட்பட எல்லோரும் அவங்களுடைய அனுபவத்தை பாலச்சந்தர் அவர்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. அதை பற்றி ஒரு புத்தகம் வரப்போகுது. அதுக்கான கோரிக்கை முதல்ல இந்த மேடையில் வச்சுடுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் எழுதுகிற அளவுக்கு எனக்கு வந்து என்னுடைய அதிர்ஷ்டம், என்னுடைய பாக்கியம், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோட கூடவே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது எனக்கு. ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு குட்டி இன்சிடென்ட், சரத்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிக 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 மகிழ்ச்சியான தருணமாக நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே நடந்ததை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதை விட ஒரு இயக்குனர் மறைவுக்கு பிறகு இவ்வளவு சிறப்பாக ஒரு ஃபுல் பேக்ட் ஹவுஸோட காலையிலேருந்து அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அது வந்து அவருடைய புகழ், இரவா புகழ் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ரொம்ப ஹாப்பியான தருணங்கிறதுனால ஒரே ஒரு குட்டி டைரக்டரை பற்றி ஒரு வெரி ஸ்மால், ஒரு செகண்ட் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திட்டு நான் பேச்ச முடிச்சுடுறேன். முதல்ல அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, நான் மறந்துடுவேங்கிறத ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ அதனால் முதல்ல மறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா டைரக்டரோட ட்ரஸ்டியாக இருக்கிறதுல எனக்கு இருக்கிறதுல பெருமையே கிடையாது, எனக்கு சந்தோஷம்தான். நேற்று அவரை பற்றி ஒரு பாட்டு எடிட் பண்ண முடியுதுங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு டைரக்டரை. ஸோ அதனால் அவரோட திருப்பி அவர் சம்மந்தமாகவே காரியம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக திரு புஷ்பா கந்தசாமி அவர்களுக்கும், பிரசன்னா அவர்களுக்கும், கந்தசாமி அவர்களுக்கும், மாமி ராஜம் பாலச்சந்திரம் அவர்களுக்கும், கீதா கைலாசத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது மறந்துடுவேங்கிறனால முன்னாடி சொல்லிட்டேன். ஒரே ஒரு குட்டி பாயிண்ட் டைரக்டர் அவர்களை பற்றி. டைரக்டரோட நான் வந்து பொய்க்கால் குதிரையிலேருந்து ஒர்க் பண்ணேன். அக்னி சாட்சியில் வந்து விசிட்டிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பேர் எனக்கு. அதுக்கப்புறம் அச்சமில்லை படத்துக்கு ஷூட்டிங்க்கு போன போது டைரக்டர் வந்து நிறைய வேகமாக இருப்பார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வேகம்னா சாதாரண வேகம் கிடையாது. ஸோ எங்கே பாரு கிடுகிடுன்னு ஓடுறார், எங்கே பாரு கீழே விழுந்துட போகிறார். அதுவும் வந்து என்னென்னா, குற்றால மாதிரி ஒரு இடத்துல போய் அவர் ஷூட்டிங் போகிறாரு, அவர் கீழே விழுந்துடக்கூடாது, அடிக்கடி பற்றக்கூடாது, பாறை மேலெல்லாம் தாவி தாவி போகிறாருன்னு பார்த்துட்டு கவிதாலயா நிறுவனத்திலேருந்து டைரக்டருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் வச்சாங்க, சுகுமார்னு பேர். டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு அப்படியே தாவி சின்ன பையன் மாதிரி தான் போவார். ஸோ அவர் விழுந்துடக்கூடாது, அடிக்கடி பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சுகுமாரை வச்சாங்க. நம்பவே மாட்டேங்க, அந்த சுகுமார் வச்சோன்னே அந்த ப்ராப்ளம் டோட்டலி சால்வ்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த பாறைக்கு போனாலும் முதல்ல டைரக்டர் போயிட்டு சுகுமாருக்கு கை கொடுப்பார். வாடா, ஒன்று எனக்கு கொடுத்துருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு அடி சுகுமாருக்கு படலை. இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு உழைக்கக்கூடியவர் இயக்குனர் சிகரம். நான் வந்து அடுத்த பெருமையான விஷயம் என்னென்னா, நான் குரங்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, எல்லாத்துக்கும் தாவிக்கிட்டே இருப்பேன், பறந்துக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ பண்ணாலும் எனக்கு பத்தாது. ஓகே, ஸோ என்ன முதல் படம் இயக்குற மாதிரியான ஒரு பயத்தோடே தான் சினிமா எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் குரங்குன்னு எனக்கு தெரியும். பட் நான் ஆஞ்சநேயர்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஏன்னா ராமாயணம் எங்கே நடந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு அரிசி கொட்டி வைப்பாங்களாம். ராமாயணம் கதா காலட்சேபம் முடிஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்துட்டு போனதுக்கான பாதம் இருக்குமா. பாலச்சந்தர் அவர்களுடைய ஆஞ்சநேயர் நான். நன்றி. தமிழ் சினிமா 1936 பேச ஆரம்பித்தது. ஆனால் பாலச்சந்தர் அவர்கள் படங்கள் வந்த பிறகுதான் எல்லோராலும் பேசப்பட்டது. நாங்களெல்லாம் சினிமாவில் கதை சொன்னோம், அவர் கவிதை எழுதினார். எங்கள் சினிமாவை ரசிகர்கள் பார்த்தார்கள், ஆனால் அவர் சினிமாவை பார்த்து லயித்தார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடையாளம் கண்டான் அந்த சினிமாவில். தன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தான், தன் சகோதரியை பார்த்தான், தன் மனைவியை பார்த்தான், தன் தாயாரை பார்த்தான், தன் நண்பனை பார்த்தான். இப்படி வாழ்க்கையினுடைய அடையாளமாக அவருடைய ஒவ்வொரு படங்களும் திகழ்ந்து கொண்டிருந்தன. பாலச்சந்திரன் என்ற ஒப்பற்ற கலைஞனுக்கு மரணம் இல்லை, நிச்சயம் இல்லை. தமிழ் சினிமா இருக்கிற வரை, ஏன் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை பாலச்சந்திரன் என்ற படைப்பாளிக்கு மரணமே இல்லை. நிச்சயம் ஒரு படைப்புகள் இருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும். நாங்களும் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். ஏற்கனவே இயக்குனர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசுக்கு அந்த கோரிக்கையை விடுத்திருக்கோம். நீங்கள் செய்தித்தாள்கள் மூலமாக அதை அறிந்திருப்பீங்க. அதாவது சென்னை மயிலாப்பூரில் திரு பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு வெண்கல சிலை ஒன்றை அமைக்க வேண்டும் அரசு. அதுபோல அவர் வாழ்ந்த அந்த தெருவுக்கு திரு பாலச்சந்தர் சாலை என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் நிறைவேற்றி கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்பே நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருப்போம். நன்றி. புலன் விசாரணை
திரைப்படத்தை இயக்க கிடைச்சது எவ்வளோ பெரிய என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணமோ, அதுபோல் திரு பாலச்சந்தர் ஒரு ஃபவுண்டேஷனை திறந்து வைக்கிறதுல நான் ஒரு ஆளாக இருக்குன்னு நினைக்கிறதே வந்து அந்த திரைப்படத்தை நான் இயக்கும்போது கிடைச்ச மகிழ்ச்சி இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த தருணம் வந்து மிக முக்கியமான தருணம். பாலச்சந்தருங்கிற ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை அடுத்த தலைமுறைக்கு இல்லை வரப்போகிற சந்ததியிற்கு ஞாபகம் ஊட்ட போகிற ஒரு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு துவக்கப்பட்டிருக்கு. அது திரு கேபி அவரோட பிறந்த நாளில் துவக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக பாலச்சந்தர் சார் நினைக்கும் போது நிறைய நேரங்களில் வந்து நான் வந்து அவர் இல்லைன்னே எங்களை நம்ப முடியாத அளவுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் நான் அவரோட நெருங்கி ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை அவரோட நான் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து அவரோட பழக்கம் வந்து ஒரு 2-3 தடவை தான் நான் வந்து இயக்குனர் ஆனால் கூட வந்து அவரை 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன். இந்த படைப்பாளிகள் வந்து துவக்கப்பட்ட பிறகு 97க்கு பிறகு அவர் மறைவு வரைக்கும் ஒரு 15-16 வருஷம் எல்லா தருணங்களையும் நான் அவரோட இருந்திருக்கேன். பல நேரங்களில் அவரோட இணைந்து பணியாற்றிருக்கேன். சில நேரங்களுக்கு அவர் எதிராகவும் பணியாற்றிருக்கேன். ஆனால் எந்த நேரமுமே வந்து அவர் வந்து அந்த கையை பிடிக்கும் போது இந்த அழுத்தம் இருக்கு பாருங்க, அது பிடிச்ச உடனே ஒரு தந்தை மகன் கையை பிடிச்சி அழுத்துற மாதிரி ஒரு அழுத்தம் அவர் கொடுப்பாரு. ஒரே ஒரு தடவை மட்டும் சொன்னார், வந்து ஓயா பெரிய மனுஷன்னார். அதுதான் இன்னைக்கு அவர் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த காதில் விழுந்துட்டே இருக்கு. ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் அவரோட கருத்தும் என்னோட கருத்தும் வேற வேற இருக்கும்போது அவருக்கு எதிராக வந்து பேச வேண்டிய இல்லை வந்து ஒரு நிலை ஏற்பட்டது. மறுநாள் வேற ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பார்க்குறோம். எப்படி பார்க்குறதா பேசுறதா என்னென்னு இருக்கும்போது யோ ஓயா பெரிய மனுஷான்னு கையை பிடிச்சி அப்படி கை கொடுக்குனார். அது ஒரு கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது பல நேரங்களில் வந்து நான் அவரோட இருக்கும்போது D40 தான் வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு சார்பாக நடத்தின ஒரு கலை விழாவில் தான் ரொம்ப நெருங்கி அவரோட பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா அவரை பற்றி எல்லாரும் பல விதமாக சொல்லலாம், ஒரு நிகழ்ச்சி தான் சொல்ல அதுதான் என்னால் சொல்ல முடியும். அப்போ சொன்னார் வந்து செல்வமணி வந்து நான் வந்து எதையுமே வாழ்க்கையில் ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து பிளான் பெரும்பாலும் இருக்கும், என்ன பண்ண போகிறீங்கன்னு பண்ண பிறகு தான் தெரியுது. அதனால் ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரண ஒரு நிகழ்ச்சி வந்து எப்படி பண்ண போகிறேன்னு தெரியாமல் என் பேரை வேறு நீ வந்து தலைவர்னு வேறு போட்ட, எப்படி பண்ண போகிற செல்வமணினார். வசந்த் சார் தான் வந்தார். செல்வமணி என்ன அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு, என்ன நீ எப்படி பண்ண போகிற, என்ன பண்ண போகிறோம். நான் சொல்கிறேன் தெரியல சார், ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு இயக்குனர் சங்கத்துக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு, இயக்குனர் சங்கங்கிறத வெளியே காமிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அப்போ சொன்னார் வந்து டெய்லி வந்து நீ என்ன டெய்லி இப்போ அதனுடைய ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறீங்க, டெய்லி எனக்கு வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருங்க, நான் அவருக்கு சொல்லணும். ஏன்னா அவரால் அது தெரியாமல் அந்த நிகழ்ச்சி வர முடியாது அவரால். நான் மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அவரோட உட்காந்து பேசி சார் உங்களுக்கு என்ன வேணும், இது நடக்குமா. அவர் கேட்டார், ஏன் பாஸ் நீங்கள் சரியாக நடத்தலாம், என் பேர் தலைவர்னு போட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடுமான்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட ஒரு 15 நாள் டெய்லி உட்காந்து பேசிட்டு அப்போ அவர் சொன்னார், சரி நான் ஒரு 10 நிமிஷத்தை நான் உங்களுக்காக பண்ணித்தரேன், ஒரு விஷயம் பண்ணலான்னு. என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். நான் சொன்னேன் சார் வந்து நீங்கள் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சிகரம். நீங்கள் ரஜினி சார் கமல் சார் 3 பேரும் சேர்ந்தா மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ண முடிச்சிச்சுன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணலை, இனிமேல் யாரும் பண்ண முடியாது. அப்போ சொன்னார் வந்து நான் முதல்ல அதுக்கு முயற்சிக்கிறேன், ஆனால் அது முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னார். அப்புறம் அது நிறைய ட்ரை பண்ணார். அப்போ கமல் சார் வந்து அமெரிக்காவில் இருந்ததால் அதில் வந்து பங்கு பெற முடியல. ரஜினி சார் வந்து ரவிக்குமார் மூலமாக பேசி அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னார். ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, இல்லை முதல்ல அவர் நடித்த ஷார்ட்டே முதல்ல நான் டைரக்ட் பண்ணலாமா, இதெல்லாம் பேசி வந்து ஒரு வாரம் கழிச்சு சொன்னார், ஒன்றுமே பண்ண வேணாயா, அவன் வரட்டும் நான் வரேன், நான் கேள்வி கேட்பேன் அவன் பதில் சொல்லிட்டேன்டார். சரி ஓகே சார், ஒன்று அவர்கிட்ட போய் பேசணும், ஓகேன்ட்டார் அவர் கடைசி சார் ஓகேன்ட்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடக்க போகிற காலையில் என்னை கூப்பிட்டாரு. சொல்லமுன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வந்து சிலது வந்து ஹார்ஷாக இருக்கலாம், அதனால் நீ ரஜினிக்கு கேட்டுக்க, அவர் வந்து இதெல்லாம் நான் கொஸ்டினை முதல்ல கொடுத்துட்றேன், அப்போ வந்து அவருக்கு எதாவது பதில் ப்ரிப்பேர் பண்ணிக்க நல்லா இருக்கும்னு, இல்லைன்னா சரி அங்கே வந்து ஒரு எம்பராசிங் வரக்கூடாதுன்னாரு. நான் ஒன்று அவர் சாருக்கு வந்து கேட்டு எப்படி பண்ணலான் போது அவர் சொல்லிட்டு வேண்டாம் ரெடி பண்ணிட்டு போனால் அது ட்ராமா மாதிரி ஆகிடும், அது என்ன வேணாலும் கேட்கட்டும், ஆனால்
எனக்கு விருப்பம் இல்லைன்னா வந்து அது பாஸ்ன்னு சொன்னால் அவர் பாஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து மறுபடியும் அங்கே வந்து நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டாருன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் நான் வந்து சாருக்கு சொன்னேன், சார் வந்து அவரால் ஏதாவது பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அது பாஸ் பண்ணலாம் சார், அது பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னாரு. அந்த 15 நிமிஷங்கள் தான் நீ எவ்வளோ தூரம் பார்த்தாலும் நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி D40 நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, மொத்தம் வந்து ஒரு 30 வருஷம் அவங்க 2 பேருக்கும் உண்டான நட்பை, தமிழ் சினிமாவோட மொத்த விஷயத்தை கூட வந்து அந்த ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு அழகாக வந்து எக்ஸ்ப்ரோஸ் பண்ணியிருந்தார். அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு சொன்னார், செல்வமணி ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு பாராட்டு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம், அவரோட வந்து நாங்கள் பழகினதில் நினைவு கூறத்தக்கது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உண்மையாகவே வந்து இந்த மரணம் ஒருவேளை அவர் மகன் மரணம் நடக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் 2-3 வருஷம் இருந்திருப்பாருங்கிற ஒரு இதுதான் வந்து என்ன அவரை பார்த்த வரைக்கும் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து அவருக்கு பிரச்சனை வந்தாலும், பொருளாதாரத்தில் இல்லை வேறு பிரச்சனைகள் வந்தால் கூட வந்து எதுக்குமே கலங்காத அவர் வந்து அவர் மகன் மரணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு தடவை போய் பார்க்கும்போது அவரால் வந்து நின்று ஒரு உட்கார கூட முடியல. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு பேப்பரை கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தார். நான் பாலச்சந்தர் சார் அழுது அந்த 15 வருஷத்துக்கு நான் பழகுது அவர் அழுது பார்த்தது அப்போ தான் அவங்க கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வேறு இருந்துகிட்டே இருக்கு. அதில் வந்து ஒரு ஹிந்து பேப்பரில் அவர் மகனை பற்றியான ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்திருக்கு. அவர் எவ்வளோ பெரிய சக்தி படைத்தவர், என்னென்ன திறமையெல்லாம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு சொன்னார். ஊரில் இருக்கவன் சக்தியெல்லாம், அவன் ஊரில் இருக்கவன் திறமையெல்லாம் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது, என் மகன் பார் செல்வமணி இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு அவன் செத்தவர் தான் தெரியுது அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு அது கீழே வந்து ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்கார். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லுன்னு சொல்ல அவர் கையிலேயே அதை அழகாக எழுதி வச்சுட்டு அது இது மாதிரி வச்சுட்டு படிச்சுட்டே இருந்தார். கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்தது. அந்த அவரோட மகனோட மரணம் தான் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய இது ஏற்படுத்துச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு இது என்னன்னா, அவர் உண்மையாகவே மகனை அதிகமாக நேசிச்சிருக்காரு. அந்த தான் நேசித்த அந்த நேசத்தை மகனுக்கு அவரால் சொல்ல முடியலங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவர் மிகப்பெரிய இதில் வந்து புத்திர சோகத்தை அவருக்கு வந்து அது ஏற்படுத்துது. ஏன்னா பெரும்பாலும் எனக்கே வந்து சாருக்கு 2 பையன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் எப்போ பார்த்தாலும் புஷ்பா அவங்க தான் பார்ப்பேன். அவர் வரும்போதெல்லாம் அவங்க புஷ்பா மட்டும் தான் வருவாங்க. அவங்க மட்டும் இருக்காங்கிற மாதிரி எங்களுக்கே நினச்சோம். அப்போ தன்னுடைய நேசத்தை தன் மகனுக்கு சொல்ல முடியலங்கிற ஒரு உணர்ச்சியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரை கீழ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். அப்புறம் ஒரு தடவை தான் நான் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மரணத்தில் தான் பார்த்தேன். ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய என்னன்னா, இந்த மரணம் வந்து ஒரு சாதாரண மனிதனோட மரணம் இல்லை, ஒரு இயக்குனரோட மரணம் இல்லை. இந்த மரணம் வந்து இது வரைக்கும் ஒரு 30-40 வருஷம் தமிழ் திரைப்படத்துறைய இந்திய சினிமா உலகுக்கு இல்லை உலக அளவு கூட கொண்டு உயர்த்திய ஒரு உத்தம கலைஞனோட ஒரு மரணம் அது. இது வந்து ஒரு மரியாதையாக நாங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பில் மிகப்பெரிய அது வந்து அவருக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த விஷயத்தை கூட ஒரு தடவை நானும் விக்ரம் சார் கூட வந்து இவர் ஜெகத்ரட்சன் சார் நாங்கள் காலேஜ் விஷயமா வந்து சீட்டு கேட்க போகும்போது சொன்னார், சார் நீங்களாம் மிகப்பெரிய விஷயம் பண்ணீங்க. நானும் கலைஞனை பேசிட்டு இருக்கும்போது கலைஞர் சொன்னார், பாரியா இவன் பாலச்சந்தர் மரணத்தை மிகப்பெரிய இதுவாக பண்ணிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய தலைவர் மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அங்கீகாரமாக அவருக்கு நாங்கள் இந்த செலுத்தின நன்றி கடனாக வந்து தான் நான் நினச்சோம். பாலச்சந்தர்ங்கிற படைப்பாளிக்கு எங்கள் வாழ்க்கையில் அவர் படைப்பாளியை தவிர்த்து ஒரு மனிதராக, ஒரு நண்பராக, அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என்னை ஒரு கண்டித்து பேசக்கூடிய ஒரே மனிதர் அவர் தான். அவருக்கு தான் நாங்கள் பயந்தோம். நாங்கள் வந்து சாதாரணமாக இயக்குனர் சங்கத்தில் வந்து டைரக்டர்னு சொன்னால் வந்து டைரக்டர் வந்துட்டார்னா அது பாரதி ராஜான்னு அர்த்தம். பாரதி ராஜா இருக்கும்போது சார் டைரக்டரை பார்க்க போகலாமான்னா அது பாலச்சந்திரன் அர்த்தம். பாரதி ராஜாவும் சேர்த்த டைரக்டர் வந்து எங்களுக்கெல்லாம் பாலச்சந்தர் தான். தமிழ் சினிமாவில் நிறைய டைரக்டர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து டைரக்டர்னு சொன்னால் பாலச்சந்தர் பேரை சொல்ல வேண்டியதில்லை, டைரக்டர்னா அது பாலச்சந்தர் தான். இது போன்ற எங்களுக்கு இயக்குனராகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் சகோதரனாகவும் எல்லாமும் இருந்த பாலச்சந்தர் அவருடைய ஃபவுண்டேஷனை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய புகழ் பாடுவதற்கு நாங்கள் எப்பவும் ஒரு கருவியாக இருப்போம். நான் கூட நினச்சோம் பாலச்சந்தர் விருதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இது அனௌன்ஸ் பண்ணி அதை நாங்கள் நடத்தணும். அந்த விருதுங்கிறது வந்து ஒரு பத்மபூஷன் விருது மாதிரியோ இல்லை வந்து அது ஒரு ஆஸ்கார் விருது மாதிரியான விருது. ஏன்னா பாலச்சந்தர் விருதுனா அதுக்கு ஒரு இது இருக்கணும், அது மாதிரி ஒரு பெரிய கிராண்ட் விருது அனௌன்ஸ் பண்ணணும். நாங்கள் கூட சன் டிவியோட பேசிகிட்டு இருக்கோம், ஒரு விருது இயக்குனர் சங்கத்தின் சார்பில் ஒரு விருது நிகழ்ச்சி நடத்தணும். ஆனாலும் இந்த ஃபவுண்டேஷன் சார்பில் அந்த விருது கொடுத்துருக்காங்க. யார் பேரால் விருது கொடுத்தாலும் அந்த விருதான. ஏன்னா
பாலச்சந்திரன் சொல்லும்போதே அதுக்கு வந்து எல்லா விதமான மரியாதை வந்திருக்கு. அந்த விருதை பெற்ற அனைவருக்கும் கூட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ஃபவுண்டேஷன்ஸுக்கும் அதனுடைய இயக்குநர்களுக்கும் பாலச்சந்தர் சார் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வளரட்டும் பாலச்சந்தர் அவருடைய சிறப்பு என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு வந்து எங்கள் தலைமுறையில் வந்து நாங்கள் பார்த்து வேண்டது வந்து எங்களை வழி நடத்தினதுங்கிறது வந்து பாலச்சந்தர் சார், அதுக்கப்புறம் பாரதிராஜா சார். ஸோ அப்படி பார்த்த வந்து அவருடைய பிறந்தநாள் அன்று அவர் பெயரில் கொடுக்கப்படும் விருதை சின்னத்திரையின் சார்பாக முதலாக பெற்றுக்கொள்வதை நான் மிகப்பெரிய பாக்கியமாக கிடைக்கிறேன். இது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். அதே மாதிரி பாலச்சந்தர் சார், இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் பேசி அதை முடிச்சுக்கிறேன். முதல்ல நம்மளுடைய தொழிலுக்கான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வருதுன்னா, நான் எடுத்த திரைப்படக் கல்லூரியுடைய டிப்ளமோ ஃபிலிமுக்கு குமுதத்தில் அந்த இதழை தயாரித்தவர் வந்து அந்த வாரம் பாலச்சந்தர் சார். என்னுடைய டிப்ளமோ ஃபிலிமுக்கு முதல் விமர்சனம் எழுதினார், ஏஞ்சல்ங்கிற ஒரு படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்கு தான் எனக்கு தங்கப்பதக்கமும் நேஷனல் அவார்டும் கிடைத்தது. ஸோ அது வந்து எனக்கு பெரிய பெருமையாக இருந்துச்சு அன்னைக்கு அவர் போட்ட சொல்லி. அதே போன்று கடைசியாக சார் உடம்பு சரியில்லாத பொழுது உடம்பை தேறிட்டு வந்து அவர் கைப்பட எனக்கு ஃபோனில் பேசி எனக்கு ஒரு வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் கின்னஸ் விருது பெற்றதுக்காக. ஸோ அது வந்து இதுக்கு நான் தகுதியானவன் வந்து வாங்கிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். அவர் இருந்த திரைப்படத்துறையிலும் அவர் இருந்த சின்னத்திரைத்துறையிலும் நானும் அவரை போன்ற அவருடைய பாதிப்பினால் புதுமுகங்களை வைத்து அவரை வைத்து தான் நான் எடுத்திருக்கேன் நாதஸ்வரமும். இன்னும் அவர் நுழைந்த துறையில் போகாமல் இருப்பது மேடை நாடகம். நானும் மௌலி சாரும் பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா சாரோட பேரை காப்பாற்றுற மாதிரி ஒரு மேடை நாடகத்தை விரைவில் அரங்கேற்றுவோம். நன்றி. பாலச்சந்தர் ஐயா அவர்களுடைய மாணவர்களில் நானும் ஒருவன். அவரோடு இணைந்து சில திரைப்படங்களுக்கு பின்னணியில் நானும் பணியாற்றியிருக்கிறேன். சென்ற ஆண்டு ஒரு முறை அவர் என்னை அழைத்து ஒரு புதிய திரைப்படம் ஒன்றை உருவாக்கலாம் என்று ஒரு கதையை, அதனுடைய திரைக்கதையை எழுதி வரும்படி என்னை அழைத்தார். அந்த திரைப்படம் உருவாக்கப்படவில்லை. ஆனாலும் அவருடைய ஆசையும் அன்பும் எனக்கு எப்போதுமே ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட என்னுடைய நண்பரும் தமிழ் தொலைக்காட்சி ஊடகத்தினுடைய ஒரு முன்னோடி சாதனையாளருமான பால கைலாசம் அவர்களுடைய நட்பும் அவருடைய வழிகாட்டுதலும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. ஊரில் இருந்த என்னை சென்னைக்கு வரவழைத்தது கைலாசம் அவர்கள்தான். அவருடைய அழைப்பின் பேரால் தான் நான் சென்னைக்கே வந்தேன். மின்பிம்பங்கள் தான் என்னை உருவாக்கியது. மின்பிம்பங்களிலிருந்து தான் நான் நிறைய கற்றுக்கொண்டேன், நிறைய எழுதினேன். ஒரு எழுத்தாளனையும் இலக்கியத்தையும் படைப்புகளையும் தேடி தேடி ரசிக்கவும் கொண்டாடவும் அவனை உற்சாகப்படுத்தவும் கூடிய ஒரு மகத்தான மனிதராக பால கைலாசம் இருந்தார். அவரோடு பணியாற்றிய நாட்கள் என்பது நான் நிறைய கற்றுக்கொள்ளவும் தோழமையும் நட்பையும் உணர்வதற்கான ஒரு மறக்க முடியாத நாட்களாக நான் கருதுகிறேன். நான் தொலைக்காட்சியில் பணியாற்றிய அத்தனையும் அவரோடு மட்டும்தான் பணியாற்றியிருக்கிறேன். அவர் தொலைக்காட்சியை விட்டு விலகியதும் நானும் விலகினேன். அவர் புதிய தலைமுறைக்கு சென்ற பிறகு திரும்ப நானும் அவரோடு இணைந்திருந்தேன். திருப்பி இன்னொரு முறை இந்த தொலைக்காட்சிக்கு கைலாசம் இல்லாமல் செல்ல எனக்கு விருப்பமில்லை. அவருடைய நட்பும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய குடும்பத்தாரும், இன்னும் சொல்லப்போனால் மின்பிம்பங்களில் இந்த தொடர்களை இயக்கிய இயக்குநர்களும் நடிகர்களும் அவர்கள் காட்டிய அன்பும் அத்தனைக்கும் சார்பாகத்தான் நான் இந்த விருதை பெற்றுக்கொள்வதாக நினைக்கிறேன். கைலாசம் என்னுடைய நினைவில் என்றும் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான கலைஞர். அவர் நிறைய கனவுகளோடு இருந்தவர். அந்த கனவுகளை எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார். நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். அன்பு நண்பருக்கு என்னுடைய கண்ணீரோடு இந்த பரிசை அவருக்கே நான் காணிக்கையாகவும் ஆக்கிறேன். நன்றி, வணக்கம். YouTube viewers, please subscribe to Red Pix.